செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உலக அளவில் பழமையான புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மேடத்தாங்கல் பறவைகள் சரணாலயம் உள்ளது. ஆண்டுதோறும் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி இயற்கை மிகுந்த குளிர்ச்சியான சூழ்நிலை, உணவு மற்றும் இனப்பெருக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக பறவைகள் சரணாலயங்களுக்கு வந்து செல்கின்றன. அந்த வகையில் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் வடகிழக்கு பருவமழையால் வேடந்தாங்கல் ஏரிக்கு வரும் நீர்வரத்தாலும் பருவமழைக்கு பின்னர் காணப்படும் இயற்கை மிகுந்த குளிர்ச்சியான சூழ்நிலைக்காக தொடர்ந்து 6 மாதம் பறவைகள் தங்கி இருந்து தங்களது சொந்த நாட்டிற்கு தன் குஞ்சுகளுடன் திரும்பி சென்றுவிடும். இந்தியாவில் வசிக்கின்ற பறவைகள் மட்டுமின்றி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, சைபீரியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் 23 வகையான அரிய வகை பறவை இனங்கள் வரும். தற்போது சரணாலயத்திற்கு பறவைகள் வர தொடங்க ஆரம்பித்து உள்ளன. இதுவரையில் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட பறவைகள் வந்து உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பள்ளி அரையாண்டு விடுமுறை மற்றும் ஆங்கில புத்தாண்டு விடுமுறை என்பதால் தற்பொழுது சரணாலயத்திற்கு வந்துள்ள பறவைகளை காண இந்தியாவின் பல்வேறு இடங்களிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து இயற்கை சூழலில் வசிக்கும் பறவைகளை கண்டு ரசித்து அதனுடன் புகைப்படங்களும் எடுத்துக் கொண்டனர். தமிழகத்தின் வெளிச்சம் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் துரை.